கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைய நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 59:16 வசனம் வாசிக்கலாமா? நானும் உம்முடைய வல்லமையை பாடி காணியிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, வல்லமையை பாடி யாரா? நானோ. சங்கீதக்காரனாக தாவீது சொல்லும்போது நானோ. அப்ப நானோன்னா மற்றவர்கள் என்ன செய்யறாங்கன்னு பார்க்கணும் இல்லையா? நானோ கர்த்தருடைய வல்லமையை பாடி அவருக்காக காத்திருந்து அவரிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்வேன். நீங்க எல்லாம் நானோ என்பது நீங்களும் நானும் தான் இல்ல, தாவீதோடு கூட சேர்ந்து. ஆனா மற்றவர்கள் என்ன செய்வாங்க? மற்றவர்கள் என்ன காத்துக்கிட்டு இருக்காங்க? எதுக்காக இப்படி இருக்காங்க அப்படின்னா, மற்றவர்களுக்கு அது கிடையாது. ஏன்னா கர்த்தரை அல்லாதவர்கள், தேவனை தேடாதவர்கள் அலைந்து திரிவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் என்ன காரியம் வாய்க்காதபடினாலே, தன்னுடைய காரியம் வாய்க்காதபடினாலே அவர்களை பொறாமையினாலும் எரிச்சலாலும் அலைந்து திரிவார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தரை தேடுவதனாலே அவருடைய வல்லமையை பாடி காலையிலே அப்படி கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எப்ப புகழணும்? காலையிலே அப்படி கிருபையை மகிழ்ச்சியோடு புகழணும். ஆண்டவரே, நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. நான் வாழ்ந்திருப்பது கிருபை. பலவீனத்திலும் பலன் பூரணமாகும் என்று சொன்னீர், அது கிருபை. பலவீனம் இல்லாம வாழுகிறேன், அது கிருபை. ஆண்டவரை நீ இப்படியா நடத்துகிறீர், கிருபை. இல்ல அந்த கிருபையை சொல்லி சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லையா, எனக்கு நெருக்கம் உண்டான நாளில் நீர் எனக்கு தஞ்சம். ஆமென். நெருக்கம் உண்டாயிடுச்சு. என்ன நெருக்கம் வேணா இருக்கலாம். ஆவிக்குரிய நெருக்கம், ஜெபிக்க முடியலையே, துதிக்க முடியலையே, வேதம் வாசிக்க முடியல, அது ஒரு நெருக்கம். உலகத்துல நெருக்கம், வீடு கட்ட முடியல, பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய முடியல, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, வீட்டுல காசு பணம் தங்க மாட்டேங்குது, ஒரே தரித்திரத்தினாவே இருக்குது. இதெல்லாம் நெருக்கம் தானே. உடல் சரீர சுகம் இல்லை, இது நெருக்கம் இல்ல. அப்ப நெருக்கம் உண்டான ஆளில யார்கிட்ட போய் தஞ்சம் புகுந்து கொள்ளணுமா? கர்த்தர் சமூகத்துல தஞ்சம் புகுந்து கொள்ள வேண்டும். யார் சமூகத்துக்கு போயிடும்? கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிடும். இதுக்காக இதை கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனுடைய சமூகத்துக்கு ஒரு தேவை இருக்குன்னு வச்சுங்க. அப்ப மனுஷ சமூகத்துக்கு போனா அந்த தேவையை கர்த்தர் சந்திப்பதில்லை. அது மனுஷன் கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். ஆனா கர்த்தர் சமூகத்துக்கு வந்தா கட்டாயம் தருகிற தேவன் அவர் ஒருவர் தான். ஆமென், அல்லேலூயா. அப்ப அவரே நமக்கு எப்படிப்பட்டவரா? தஞ்சம், உயர்ந்த அடைக்கலம். ஆமென். அவர் நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் எப்படிப்பட்டவருங்க? உயர்ந்த அடைக்கலம். அதனால அந்த அடைக்கலத்துக்குள்ள வந்தவங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். என்னவானாலும் சரி, என்ன நிலைமையில நீங்க இருந்தாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களை கட்டாய உயர்த்துவார், உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவார். இந்த நிலைமை மாறி போகும். அதனால தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கரம் இறங்கட்டும் ஐயா. பிள்ளைகள் என்ன நிலையில இருந்தாலும் அவர்களை உயர்த்த உங்களால கூடுமே. ஆண்டவரே, என்ன வியாதியில இருந்தாலும் வியாதியை சுகமாக்க உங்களால கூடுமே. என்ன பாடுகள் இருந்தாலும் அந்த பாடுகளை எடுத்து போட உங்களால கூடுமே. இன்றைக்கு கர்த்தர் நன்மை செய்வீராக. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனம். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் போராட்டங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகர் இன்றைக்கு பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய் போராடி கொண்டும் அதிலிருந்து விடுதலையாக வேண்டியும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள். எப்படியும் நம்மை கர்த்தர் விடுவிப்பார் என்கிற நம்பிக்கையோடு உங்களின் நம்பிக்கையை இன்றைக்கு கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகின்றார். உங்களின் பிரச்சனைகள், சூழ்நிலைகள் யாவும் உங்களை அசைக்குமே தவிர தோற்கடிக்காது. அசைவை கண்டு பயப்படாமல் தாவீதை போல நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லுவீர்களானால் உங்களின் சூழ்நிலைகள் உங்களை அசைக்கவோ தோற்கடிக்கவோ செய்யாதபடி கர்த்தர் காப்பார். காரணம், முதலிந்த நம்பிக்கை என்பது கடலை நோக்கி செல்லும் ஓர் ஆழமான நதியாகவும்
தடுத்து நிறுத்த முடியாத ஆற்றல் நிறைந்த ஒரு நதியைப் போலவும் உள்ளதால் அது நிச்சயமாகவே கடலில் சேரும். அதை காற்றாலும் அலைகளாலும் தடுத்து நிறுத்த முடியாதது போலவே உங்களின் விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குமானால் இன்றைக்கு உங்களை நெருக்குகின்ற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி உண்டு, சுகம் உண்டு, சமாதானம் உண்டு. வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கையில் அங்கே, நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து விழ பண்ணுவேன் என்று உள்ளதின்படி இன்றைக்கு எவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக அரண்களாய் தடுப்புகளாய் காணப்படுகிறதோ அவற்றை உடைத்து போடுகின்றார். அவைகள் ஒன்றுமில்லாது போகும்படி இடிந்து விழ பண்ணுகின்றார். மேலும் கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கின்ற ஆசீர்வாத வழிகளில் பிரவேசிக்கும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கையில் அங்கே, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் எழுந்திராதபடி விழப்பண்ணி ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகிறேன் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் கூட இப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகளினால் ரதங்களைப் போலவும் குதிரைகளைப் போலவும் இராணுவத்தைப் போலவும் எழும்பி ஆரவரித்துக் கொண்டும் அதிக பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்து கொண்டும் இருக்குமானால் இன்றைக்கு அவைகளின் ஆரவார அக்னிகள் அணைக்கப்படுகின்றது. சீறி பாய்ந்து வருகின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் ஒன்று போக மற்றொன்று என்று உள்ளவைகளை கர்த்தர் இன்றைக்கு ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகின்றார். சமாதானத்தை தருகின்றார், பயத்தை நீக்குகின்றார். அடுத்ததாக ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கையில், என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று உள்ளதை வாசிக்கின்றோம். என கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் வறட்சிகளும் தாகங்களும் தவிப்புகளும் காணப்படுகிறதோ ஆங்காங்கே இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமான ஆறுகளை புறப்பட பண்ணுகின்றார். கர்த்தரிடத்திலிருந்து வருகின்ற ஜீவ தண்ணீரை குடிக்கிறவன் என்றென்றைக்கும் தாகம் அடைவதில்லை. மேலும் அவரிடத்திலிருந்து புறப்படுகின்ற ஜீவ தண்ணீராகிய ஆறு அது பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம், சமாதானம், சுகம், மகிழ்ச்சியை தருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் தம் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறபடியினால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதை விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாரா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. புலம்பல் 3:22. பிரியமானவர்களே, நண்பனுடைய அன்பு ஒரு நாள் முடிந்துவிடும். உறவினரின் பாசம் முறிந்துவிடும். தாய் தன் குழந்தைக்கு காட்டும் அன்பு கூட மாறி போகும். ஆனால் தேவனுடைய இரக்கம் ஒரு காலம் மாறாதது. சொல்லி முடியாத இந்த இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அது வற்றாத பெருங்கடல், மறையா கதிரவன். சில வேளைகளில் அது இருண்டது போல் தோன்றும். அது நின்று நன்மை வராதது போல் தோன்றும். ஆனால் அது எப்பொழுதும் போல் பிரகாசமுள்ளதாகவும் மேன்மை உள்ளதாகவும் இருக்கும். அவர் தமது பிள்ளைகளிடத்தில் இரக்கம் காட்டுவது போல் எவருக்கும் காட்டுவதில்லை. ஆகவே பயத்தையும் திகிலையும் விட்டுவிடுங்கள். தேவ இரக்கத்திற்காக காத்திருங்கள். இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றிய மக்களை போஷிக்க உணவில்லாது இருந்ததை கண்டு அவர்கள் மேல் மனதுருகினார் அல்லவா? உங்கள் மீதும் அவர் மனதுருகுவார். உங்கள் பலவீனங்களில் உங்களை தாங்குவார், தப்புவிப்பார். உங்கள் துக்கத்தை நீக்குவார், தேற்றுவார். உங்களை
ஆன்மாவை வலுப்படுத்துவார். தம்முடைய மகிமையில் உங்களை சேர்த்துக் கொள்வார். ஏனென்றால் அவருடைய இரக்கங்களுக்கோ முடிவில்லை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் 29ஆம் தேதி 4வது மாசம் 2026ஆம் ஆண்டு இது காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே உங்களிடத்திலே இந்த நாட்களிலே வருகிறது. சங்கீதம் 94ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையிலே உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்திலும் விசாரங்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, உலகத்திலே வருகிற ஒவ்வொரு காரியங்களின் நிமித்தம், அன்றன்றாடு வாழ்க்கை நிமித்தம் இந்த நாட்களிலே அவர்களுக்கு உள்ளத்திலே அங்கே விசாரங்கள் பெருகி இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே எதை செய்ய வேண்டும், எப்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே திகைத்து போய் இந்த நாட்களை நிற்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய உள்ளத்திலே விசாரங்கள் பெருகையிலே உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. அருமை பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை இந்த நாட்களிலே தேற்ற முடியாது. கர்த்தருடைய ஆறுதல், கர்த்தருடைய ஆவியானவருடைய அந்த ஆறுதலான காரியங்கள் தான் இன்றைக்கு ஒரு ஆத்மாவை இந்த நாட்களில் தேற்றுகிறது. ஆத்மாவிலே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே நமக்குள்ளே கிரிகை செய்தாலே ஒழிய நம்முடைய ஆத்மாவிலே இந்த நாட்களிலே எந்த விதமான தேற்றுதலோ எந்த விதமான ஆறுதல்களோ இந்த நாட்களிலே வராத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசாரங்கள் தான் இன்னுமா இந்த நாட்களிலே பெருகிக் கொண்டே போகும். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் நெருக்கப்படுகிற வேளையிலே, துன்பப்படுகிற வேளையிலே ஒரு சிலர் இந்த நாட்களிலே நம்மை பார்த்து பரிகாசம் பண்ணுகிறவர்களா இந்த நாட்களிலே இருக்கிறார்கள். நமக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்கள் இந்த நாட்களிலே ஒருவருமே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் என்று சொல்லி ஆண்டவர் ஏன் அப்படியாக வேதத்திலே அந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன் நமக்கு இன்னுமாய் நம்முடைய விசாரங்களை பெருக பண்ணுகிறது மட்டுமல்ல, நமக்கு அந்த விசாரங்கள் பெருகிற வேளையிலே அதன் மத்தியிலே இந்த நாட்களை என்ன செய்கிறாள், இன்னுமாய் அதை இந்த நாட்களிலே அங்கே தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலோ கர்த்தருடைய ஆறுதலான காரியங்கள், ஆறுதலான வார்த்தைகள், ஆறுதலான அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்மாவை இந்த நாட்களிலே தேற்றுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, நெருக்கப்படுகிற வேளையிலே ஆத்மா அந்த நாட்களை வியாகுலப்படுகிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கடைசி ராப்போசனத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே முடித்து கெத்செமனை தோட்டத்திலே அவர் வந்து அங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை விசாரம் அடைந்தார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், உம்முடைய சித்தத்தின் படி, என்னுடைய சித்தத்தின் படி அல்ல என்று சொல்லி அவர் ஜெபத்தை ஏறெடுத்தார். அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர் அங்கே அப்படியாக விசாரப்படுகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, தூதர்கள் வந்து அவரை ஆற்றினார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட நமக்குள்ளே ஒரு நெருக்கங்கள், துன்பங்கள், விசாரங்கள் வருகிற வேளையிலே மனுஷன் நம்மை ஆற்ற முடியாது. மனுஷன் நம்மை இந்த நாட்களில் இன்னும் விசாரம் அடைய செய்வானே ஒழிய அவன் நம்முடைய ஆத்மாவில் இந்த நாட்களில் ஒரு சமாதானத்தை பேசவோ அல்ல இந்த நாட்களில் ஆத்மாவில் ஒரு சமாதானத்தை கொடுக்கவோ எந்த மனுஷனுக்கு முடியாத காரியம். ஆனால் கர்த்தர் ஒருவரே இந்த நாட்களிலே அந்த ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனாலே அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி இந்த நாட்களிலே பார்ப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளே, சங்கீதக்காரன் அந்த 18வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார், என் கால்கள் சறுக்கிறது என்று இந்த நாட்களிலே நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய கால்கள் சறுக்குகிறதா? உங்களுடைய கால்கள் சறுக்குகிறதா? உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுக்குள்ளே இந்த நாட்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளால் இந்த நாட்களிலே நீங்கள் சறுக்கப்பட்ட நிலையில் இந்த நாட்களில் இருக்கிறீர்களா? ஆத்மாவிலே தொய்ந்து போய் இந்த நாட்களிலே வேதனையோடு துன்பங்களோடு இருக்கிறீர்களா? ஆனாலும்
கர்த்தருடைய கிருபை இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மை தாங்குகிறது மட்டுமல்ல, அவர் நம்முடைய ஆத்மாவை இந்த நாட்களில் தீட்டி அந்த ஆத்மாவுக்கு ஆறுதல் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவனும் இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இந்த நாட்களில் அறிந்திருக்க வேண்டும். அவர் அண்டையிலே நாங்கள் வருவோமா? நம்முடைய ஆத்மாவிலே இந்த நாட்களை ஆறுதல் அடைவோமா? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவருக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆத்ம நேசர் என்று சொல்லி ஒரு பேரை இந்த நாட்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆத்மா நேசரிடத்திலே வருகிற வழியிலே தான் நம்முடைய ஆத்மா ஆறுதல் அடையும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.